2026ஆம் ஆண்டு தேர்தலில் தருமபுரி தொகுதியில் விஜய் போட்டியிடுவார். தவேகா மாவட்ட தலைவர் சிவா. தமிழக வெற்றிக் கழகம் முதல் மாநாட்டில் விஜய் உரையாற்றியது பெரும் பேசும் பொருளானதை அடுத்து விஜய் எந்த ஒரு தொகுதியில் போட்டியிடப் போகிறார் என்பது தவேகாவினரின் எதிர்பார்ப்பாக இருந்தது. இந்நிலையில் தவேகா கட்சியின் தருமபுரி மாவட்ட தலைவர் சிவா தலைமையில் நேற்று நவம்பர் 17ஆம் தேதி தருமபுரி மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு சார்பில் கூட்டம் நடைபெற்றது. அதில் பேசிய சிவா, வரும் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் தருமபுரி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று விஜயிடம் கோரிக்கை வைத்ததாகவும் அதை விஜய் ஏற்றுக்கொண்டு அறிவிக்க சொன்னதாகவும் பேசுகிறார். இது குறித்து பேசியிருக்கும் அவர், 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழக கட்சியின் தலைவர் விஜய் தருமபுரியில் உள்ள 5 தொகுதிகளில் ஏதேனும் ஒரு தொகுதியில் போட்டியிடுவார் என உறுதியாக கூறினேன். தருமபுரி மண் அதியமான் பிறந்த மண், ஔவையார் வாழ்ந்த மண். எங்கள் தொகுதியில் நீங்கள் நின்று முதலமைச்சராக ஆக வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். கோரிக்கையை ஏற்று தருமபுரியில் போட்டியிடுவதாக தலைவர் விஜய் உறுதியளித்தார். இந்த அறிவிப்பை பொதுவெளியில் அறிவிக்கலாமா என்று கேட்டேன். அதற்கு அறிவிப்பை கொடுங்கள் என்றார் தலைவர் விஜய். இச்செய்தியை கூட்டத்தின் வாயிலாக மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். வரலாறு காணாத மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் நம்ம தலைவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பேசுகிறார். தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் தருமபுரி மாவட்டம் தலைவர் சிவா. தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் தலைமையிலிருந்து இது குறித்து எந்த ஒரு அறிவிப்பும் அறிவிக்கப்படாத நிலையில் தவேகா கட்சியின் தருமபுரி மாவட்ட தலைவர் சிவா இது குறித்து பேசியிருப்பது